ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் புளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு 5லேருந்து 6 கத்திரிக்காய் நான் கட் பண்ணி கழுவி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு கை நிறையா சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 6-7 பல் பூண்டு, ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி சாறு, அப்புறம் 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் சூடான உடனே கொஞ்சம் கடுகும் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வெட்டி வச்ச சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்து நல்லா அது எண்ணெயில் வதங்கட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா இந்த பச்சை வாசனைலாம் போகணும். எண்ணெய் பிரிஞ்சு அது நல்லா வரட்டும். கொஞ்சம் சிம்மில் வச்சு கொஞ்சம் மீடியமில் வச்சு அதை வதக்கி எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வேணும்னா நம்ம பின்னாடி பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். இப்போது ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 2-3 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சுருங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கா. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வச்சுருக்கிற கத்திரிக்காயை உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா அந்த கத்திரிக்காயும் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரணும், எண்ணெயில் குக் ஆகணும். நம்ம மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணுறது அதுக்கடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா ஒரு மூடி போட்டு கத்திரிக்காயும் குக் ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கா. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சமாக எனக்கு கொஞ்சம் டேஸ்ட் தேவைப்பட்டது. ஸோ நான் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் உப்பும் தேவைப்பட்டுச்சு. ஸோ கொஞ்சமாக நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையானதை பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா அதை வதங்கட்டும். அப்புறமா நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போவே தேவையான அளவு தண்ணி பார்த்து அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் போட்டு வதங்கட்டும். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ எல்லா மசாலா எல்லாம் சேர்த்து நம்ம செக் பண்ணிவிட்டு சிம்மில் போட்டாச்சு. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ரசம் சோறுக்கு சாப்பிட்லாம், கர்ட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்லாம், பருப்பு சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். சூப்பரான எம்மியான ரெசிபி ரெடி. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.